ஹாய் மக்களே, வெல்கம் டு A to Z மார்க்கெட் சேனல். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா காட்டுப்பாக்கம் மக்ரிஷி ஸ்கூலுக்கு ரொம்ப நியர்பையில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோங்க. இந்த 5 வீடும் சேலுக்கு இருக்குங்க. 1300 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட பில்டிங் பண்ணியிருக்கோங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1.65 crores. ஸோ சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதி தான். ஒரு 33 ஃபீட் ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு கிராண்டியரான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே சூப்பராக அற்புதமாக இருக்குங்க. சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. கிரவுண்ட் வாட்டர் நல்ல டேஸ்டாக இருக்குங்க. சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக போட்டுட்டு இருக்க உங்களோட A to Z மார்க்கெட்ஸ்லேருந்து எல்லாரும் வரவேற்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் பண்ணுங்க. பில்டர் தரப்புலேருந்து இந்த ப்ராப்பர்ட்டியை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நம்ம சாம்பிளுக்கு இந்த வீடை பார்ப்போம். நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு லுக்கில் இருக்குங்க. எலிவேஷனில் நல்ல ஒரு ஃப்ளோரல் டிசைன் போட்டு மேலே பேரபுலா டிசைன் போட்டு அதுக்கு லைட் செட்டப்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. இது வந்து ரோடு வந்து இப்போ போட்டுருக்காங்க. ஸோ ரோடு வந்து இப்போ இந்த இதில் இருந்தும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குங்க. தார் ரோடு போட்டால் இன்னும் ஒரு டாப் கிளாஸான ஒரு லொக்கேஷனாக இருக்குங்க. ஸோ எலிவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான கிராண்டியரான ஒரு மெயின் கேட் போட்டிருக்காங்க. மேலே உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி டிசைன் பண்ணியிருக்காங்க. அது எஸ்எஸ் ரெயில் பண்ணு உங்களுக்கு வந்து டெஃப்லான் கிளாஸோட பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வுட் டெக்ஸ்சரில் எஸ்எஸ்ல வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு கிராண்டியரான லுக்காக இருக்குங்க. ஸோ ரோடு பாருங்கள், எவ்வளோ பெரிய ரோடு. நீங்கள் நம்ம ப்ராப்பர்ட்டியில் இது வரைக்கும் பார்த்ததுலேயே இவ்வளோ பெரிய ரோட்டில் எங்கேயுமே ப்ராப்பர்ட்டி இல்லைங்க. ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு வந்து மகரிஷி வித்யானந்த ஸ்கூல் இருக்குது. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மெட்ரோ வந்துடுங்க. ஸோ எல்லா அம்யூனிட்டிஸும் நியர்பையில் இருக்குங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, பஸ் ஸ்டாப்ஸு, உங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இங்கே இருக்குங்க. ஸோ கார் பார்க்கிங் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் கொடுத்து நல்ல ஒரு எலிகன்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் நல்ல ஒரு இனோவா டைப்பு இல்லை எக்ஸ்யூவி டைப் காரு நிறுத்தலாம். 2 கார் கூட நிறுத்தலாங்க. அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ கிராண்டியரான லுக் இருக்குது பாருங்க. பார்க்கும்போதே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட்லாம் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இன்னும் கொஞ்சம் ஒரு 10-20% வந்து ஒர்க் இருக்குது. ஸோ நல்ல ஒரு பெரிய விண்டோ வச்சுருக்காங்க. ஹாலில் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு லுக்காக இருக்குங்க. ஸோ சவுத் ஃபேஸிங் லேண்டில் உங்களுக்கு வந்து ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு செட்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வீட்டை சுற்றி வந்து உங்களுக்கு வந்து செட்பேக் இருக்குங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு பக்காவான லொக்கேஷன் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கேட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எம்எஸ்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடி நம்ம மெயின் டோர் பார்த்துக்கலாம். மெயின் டோர் வந்து டீக்கில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரானோடனே ஹால் தாங்க இது. ஹால் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ஹாலு. மேலே வந்து ஃபால் சீலிங்லாம் பண்ணியிருக்காங்க, ஸ்பாட் லைட்லாம் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாகவே இருக்குங்க. இது வந்து மேலே ஸ்டெப்ஸ் போகிற வழிங்க. ஹாலோட ஃபுல் வியூ தான் பார்க்குறீங்க. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க. இந்த விண்டோ தான் நம்ம வெளியில் பார்த்தோம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க. ஹாலோட விட்துன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 அடி 18 அடி இருக்குங்க. உங்களுக்கு வந்து இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 அடி இருக்குங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு மினி ஃபங்க்ஷனே இங்கே நடத்தலாங்க. ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் உங்களுக்கு இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய 3 இது கொடுத்துருக்காங்க, விண்டோ கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் தாங்க. டிவி யூனிட்டும் நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வுட்டில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் சைடில் வந்து ஷோகேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எதுனா வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டமாக கூட நீங்கள் இதில் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிளாஸ் ஃபினிஷில் உங்களுக்கு வந்து இங்கே ஃபுல்லாக லைட் செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லா ஆக்சசரிஸும் உங்கள் டிவிக்கு உண்டானது எல்லா ஆக்சசரிஸும் அதில் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனு, ஒரு மஞ்சள் நீராட்டு விழா, அது மாதிரி உங்களோட வீட்டில் நடக்கிற சின்ன ஃபங்க்ஷனு நீங்கள் வந்து வெளியில் ஒரு மண்டபம் ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லைங்க. இந்த பங்களாலேயே நீங்கள் நடத்திக்கலாம். அந்த அளவுக்கு தான் இருக்குங்க. சூப்பராகவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் கிச்சன் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் கொடுத்துருக்காங்க. இதுவே சூப்பராக இருக்குது. இதோட கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11க்கு ஒரு 16ன்ற சைஸில் இருக்குங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூம் செட்டப்பு ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்ல ஒரு குவாலிட்டியான வுட்டில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. லைட் ஃபிட்டிங்லாம் இன்னும் போடல, நான் போட்டு வந்து இன்னொரு வீடியோ ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். இது வந்து ஸ்பைஸ் ரேக்கு, இதுவுமே நல்லா சூப்பராக இருக்குது. கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு எலிகன்ட் லுக்கில் இருக்குங்க. மேலே இங்கே ஒரு ஸ்பைஸ் ரேக்கும் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்ல சிங்க்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஃபுல்லாகவே வந்து மாடுலர் கிச்சன் எல்லாமே வுட்டில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. எஸ்எஸ்லாம் நல்லா ஒரு குவாலிட்டியான ஒரு மாடலர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க. மேலே லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூமுங்க. காமன் ரெஸ்ட் ரூமோட டோரும் நல்ல ஒரு WBCயில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது. ஒரு 8க்கு 7 சைஸில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்ல ஒரு ஸ்டைலில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பெட்ரூமு. கீழே இருக்க பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு குவாலிட்டியாகவே ஃப்ளஷ் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வெளிச்சத்துக்காக 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஷெல்ஃபு, கபோர்டு, லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 11 சைஸில் இந்த பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க 2 பெட்ரூமும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட்டில் எஸ்எஸ் ரைலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அற்புதமாகவும் இருக்குது, அட்டகாசமாக இருக்குங்க ஒரு வீடு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மினி ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைலில் இருக்குங்க. இது வந்து ஒரு டோரு, இது ஃப்ளஷ் டோர் தான். இதோட ஸ்டைலும் சூப்பராக இருக்குது. ஸோ இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க. இன்னும் உங்களுக்கு வந்து லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணல. லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணோன்னே நான் உங்களுக்கு போடுறேன். இதுவும் ஷெல்ஃபு எல்லாமே வுட்டில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூமுங்க. இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5க்கு 9 சைஸில் நல்ல ஒரு பெருசாகவே இருக்குங்க இந்த ரெஸ்ட் ரூமு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பால்கனி. இந்த பால்கனிக்கு ஒரு வுட்டு ஸ்டைலில் உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து சேஃப்டிக்கு க்ரில்லும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன பால்கனி செட்டப்பு. இதோட சைஸ் வந்து 6க்கு 7 சைஸில். இதுலேயும் மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட்லாம் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து வந்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் பார்க்கணும். இது வந்து இன்னொரு பெட்ரூமு. இந்த இன்னொரு பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைலில் டோரும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க. அந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு 13 சைஸில் உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இது இன்னும் ஸ்பேஷியஸாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 16க்கு 17 சைஸில் இந்த பெட்ரூம் மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து பால்கனி. இதே மாதிரி அங்கே ஸ்பாட் லைட் இருக்கும். இதுதான் வந்து பெட்ரூமோட ஃபுல் வியூ பார்க்குறீங்க. நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 டபுள் காட் போடலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இதுலேயும் ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குங்க. ஸோ வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடாக நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு வந்து பால்கனி போகிற வழி. பால்கனியும் ரோட் சைட் வியூவும் இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஓகே கைஸ், சூப்பரான ஒரு வீடு தான் பார்த்தோம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடும் கூட. இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராசஸ் பண்ணுறோம். ரெடி டு ஆக்குபை நிறைய இருக்குது, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய இருக்குது. வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள். இது இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அழகான ஒரு வீடியோவில் அடுத்தவங்க வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் பாரதி. கரெக்டாக சி யூ. பாய்.